மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் தான். ஸோ டெய்லி அப்டேட்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போன மாதம் வந்து ஆப்ஷன் ட்ரேட் கொடுத்துருந்தோம். ஸோ 3 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். 3மே வந்து டார்கெட் 3 வரைக்குமே அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் படி கரெக்டாக அது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நான் இந்த வீடியோலேயே நான் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்ககிட்ட கொடுக்கலாம். பட் ஆனால் வீடியோ லென்த்தாக போகும். ப்ளஸ் வந்து நான் என்ன கொடுத்தேன், நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவை லிங்க்காகவும் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து லாஸ்ட்லேயும் எண்டில் நான் வந்து அந்த வீடியோவை கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மந்தோட எண்டு இன்னைக்கு நேத்தோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் அதை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நான் சொல்கிற அன்றைக்கும் அதோட டார்கெட் அச்சீவ் பண்ண அன்றைக்கும் நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஷியேட்டே கிடையாது. 3 நாளில் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. நான் அன்றைக்கே கூட சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் வந்து நான் வந்து அதை அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ வாங்க இந்த வீடியோவில் சிம்பிளாக அண்ட் கிளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸுக்காக மட்டும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ வாங்க போய் ஒன் பை ஒன்னாக நம்ம மார்க்கெட் நியூஸை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முழுக்க உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்னாக மட்டும்தான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் அட்வைசர் வச்சு அதுக்கப்புறம் உங்களோட பணத்தை வந்து ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட்னா என்னன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத தான் இந்த பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நியூஸ் ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் ட்ரேடையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி சில ஸ்டாக்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வேலிடேட்டும் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம 3 நாளாக சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஒரு 2 ஸ்டாக்கை. அந்த ஸ்டாக்கை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்டாக போயிடலாம். ஸோ நியூஸில் வந்து இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா ஸ்டீல் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஹைக்கில் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கான ஒரு மூமெண்ட் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டேரிஃப் வந்து விதிச்சிருக்காங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இறக்குமதி செய்கிற இங்கே விற்கிறத விட அங்கே குறைவாக வந்து இறக்குமதி செய்கிற எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட இருக்கிற ஸ்டாக்ஸ் அதாவது வேதாண்டாவாகட்டும் இல்லை வந்து டாடா ஸ்டீல் அந்த மாதிரி சில ஸ்டீல் கம்பெனி எல்லாமே இன்றைக்கி ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒன் பை ஒன் நம்ம என்னன்றதை பார்ப்போம். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா அது எல்லாமே சைனாலேருந்து இறங்குற ஒரு ஸ்டீல் தான். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து டேரிஃப் போட்டு இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக போயிட்டு என்னென்ன ஸ்டாக்ஸு எப்படி இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி மோஸ்ட்டாக வந்து என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர் அண்ட் லூசர் பார்ப்போம். ஸோ December 31 இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சஸ்டைனபுளாக இருந்தது. ஒரு நல்ல ஹை இன்க்ரீஸ் கொடுத்துருந்தது. சென்செக்ஸ் எல்லாமே 500 பாயிண்ட்டுக்கு மேலே அப்பாக இருந்தது. அதேமாரி நிஃப்டி 50யும் வந்து 130க்கு மேலே வந்து அப்லாக இருந்தது. ஆனால் 200 வரைக்கும் போச்சு. ஸோ அதேமாரி பேங்க் நிஃப்டியும் 400க்கு மேலே வந்து அது வந்து ஒரு அப் சர்க்கியூட்டை கொடுத்துருந்தது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு டாப் கெய்னரில் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா HPCL, BPCL, ஃபோர்ஸ் மோட்டார் அண்டு குஜராத் கேஸு, சாயிலு, அப்புறம் வந்து JSW ஸ்டீலு இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அரௌண்டு 3 to 4% வரைக்குமே கூட ஏறி இருந்தாங்க. ஸோ அதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டீலில் வந்து ஒரு டேரிஃப் நம்ம இந்தியா வந்து போட்டிருக்கிறதால தான் இன்றைக்கி ஸ்டீல் எல்லாமே கெயினில் இருந்தது. ஸோ அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸு ஸோ அவங்களும் வந்து ஒரு நல்ல லீடில் இருந்தாங்க இன்றைக்கி கெயினில். அதேமாரி மெட்டலும் வந்து ஓரளவுக்கு நல்லா கெயினில் இருந்தது. ஸோ அதில் வந்து டாப்பில் இருக்கிறது 9.2% வாங்கி கிரிப்ட் இந்தியா டாப்பர் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டாப்பரில் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 9% வரைக்கும் ரேலி கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து க்ளோசிங் பெல் பார்ப்போம். ஸோ க்ளோசிங் பெல்லில் வந்து இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 546 பாயிண்ட் வரைக்குமே வந்து ஒரு
நல்ல ரேலி கொடுத்துருந்தது. அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு 26,000க்கு மேலே வந்து இன்னைக்கு ஒரு க்ளோசிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இதுக்கு பிரேக் அவுட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம். அப்புறம் வந்து மிட் கேப், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தூங்கிட்டே இருந்தது. ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பு அதுவுமே வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. பட் ஆனால் எஃப்ஐஐஸ் வந்து நேற்று வந்து செல்லிங்கில் இருந்தாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு பையராக இருப்பாங்க அப்படின்றத நம்பலாம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக உள்ளே போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்த நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டாப் கெய்னர் யாரு, டாப் லூசர் யாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 550 பாயிண்ட் ஏறினதுக்காக இன்வெஸ்டர் ஆகிய நம்மளுக்கு வந்து 4 லட்சம் கோடி வரைக்கும் லாபம். அதாவது ஒரே ஆளுக்கு 4 லட்சம் கோடி கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் 400 ரூபாவாச்சும் இன்னைக்கு வந்து ஒரு ஏற்றம் அப்படின்றது இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரீவேலிடேட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப் வந்து ஒரு 1.5% மேலே நல்லா ஏறி இருந்தது. மிட் கேப் வந்து ஒரு 1% மேலே ஏறி இருந்தது. ரொம்ப நாளாக வந்து படுத்து கிடந்தது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Q3 சீசன் வந்து ஆரம்பிக்க போது அது வந்து பெட்டராக இருக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட அப்படின்றத தான் வந்து இவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங் வேறு. ஸோ வெயிட் பண்ணி இதுக்கான ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ரிசல்ட்டை வச்சு தான் அடுத்த வந்து மார்க்கெட்டை வந்து மூமெண்ட் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட் வந்து வரும்போது அதை நம்ம வந்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு கை கொடுக்க போகிறது 15ஆம் தேதியிலேருந்து ரிசல்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு டிசிஎஸ் விடுவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து கம்பெனிங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விசிபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி இன்றைக்கி டாப் கெய்னரில் வந்து நிஃப்டி 50ல் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் ஸ்டீல் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டீல் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் வந்து 4.5% மேலே வந்து இவங்க ஜேஎஸ்டியில் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து ஓஎன்ஜிசி. ஸோ இது ஒரு கேஸ் கம்பெனி. இவங்க வந்து ஒரு 2.5% மேலே வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீலுமே வந்து ஒரு 2.5% மேலே வந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கோட அதிகபட்ச ரேலி வந்து 4.5லேருந்து 2.5 வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெயின் கொடுத்துருக்காங்க ஸ்டீலும் அண்ட் கேஸும். 44 ஸ்டாக், அதாவது 50 ஸ்டாக்ல 44 ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஹையரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எப்போவுமே ஹையில் தான் க்ளோஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு கான்ட்ராக்ட் டேவோட 1. ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த மந்தோட 1ஆம் தேதி அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனாலே வந்து கான்ட்ராக்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகி நியூயாக கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரேலி ஹை அப்பில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்றத வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு டாப் லூசரில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். ஸோ 1.5% மேலே வந்து டிசிஎஸ் கீழே விழுந்திருந்தாங்க. டெக் மகேந்திரா அதே மாதிரி ஒரு 1%க்கு கம்மியாக வந்து கீழே விழுந்திருக்காங்க. அதேமாரி கிராம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 0.31% வந்து இன்னைக்கு ஒரு கீழே அப்பர்ஸ் டவுன் சர்க்கியூட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான விஷயத்த எல்லாமே வந்து நம்மளுக்கு நியூஸ் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி செக்டார் வைஸில் இன்றைக்கி என்னென்ன பேங்கிங் செக்டார் வந்து நல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி அதாவது பியூசி பேங்க் செக்டார் எல்லாமே சூப்பராக இன்றைக்கி ஒரு ஜம்பை வந்து கொடுத்துருந்தது. அதே மாதிரி ஆட்டோ அண்ட் ப்ரைவேட் பேங்க்கு இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி டவுன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஐடி வந்து ஒரு 30%, அதாவது 0.3% வந்து டவுனில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்தது. மிச்சப்படி எல்லாமே இன்றைக்கி ஆயிலு, ஸ்டீலு, அப்புறம் மீடியா, மெட்டலு, பிஎஸ்யூ, அதேமாரி ஆட்டோ, ப்ரைவேட் பேங்க்கு, ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஜம்ப் வந்து பண்ணியிருந்தது இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ரேலியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போது நிஃப்டி 50 பற்றி பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50ல் வந்து என்ன இன்னைக்கு ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 190 பாயிண்ட் இன்னைக்கோட ஹை அப்படின்றத வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதாவது அரௌண்ட் இன்னைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வரைக்குமே இன்னைக்கு ரீச் ஆச்சு. அதாவது 25,971 அப்படின்றது தான் இன்னைக்கு ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு இன்னைக்கோட க்ளோஸ் வந்து
அதாவது இன்னையோட லோ க்ளோஸ், அதாவது 25,969 இங்கேருந்து 2 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஸோ அந்த 2 பாயிண்ட்டை இறக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏற்ற ஆரம்பித்தவங்க தான் அரௌண்ட் 300 வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு லோலேருந்து இன்னைக்கு ஒரு ஹை பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஒரு நல்ல ஒரு ரேலி. ஸோ இது வந்து நம்மளுக்கு நினச்சி பார்க்க முடியாத ரேலியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா மந்த்லி ஒரு டே வந்து இவங்க ஏற்றுறாங்க, அதுக்கப்புறம் மந்த்லி ஃபுல்லாக போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும். பட் ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார்ட்டில் என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேலியை வந்து இங்கே டச் ஆகிட்டு அடுத்த ஒரு ஹையை வந்து இது வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதோட ரீப்ளேஸ்மெண்ட் 50% எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஹையி, மறுபடியும் ஒரு 50, அப்புறம் ஒரு ஹையி. ஸோ இது வந்து 2வது வாட்டி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இது 3வது வாட்டி. இது வந்து நம்ம இங்கேருந்து நம்ம ஓனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது டெய்லியும் உங்களுக்கு வந்து நான் இந்த ரீச்சை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம நேற்று வந்து இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஜோன்லேருந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அடுத்த ரேலி இங்கே தான் வந்து கீழே இறங்கும். அப்படி இல்லைன்னா இது வந்து மேலே அப்பில் போய் அதோட டாப்பை வந்து ரீச் ஆகும் சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ அது பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து இங்கே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. பட் ஆனால் இதே மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு ஃப்ரேக் பிரேக் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுதோ நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு ஒரு ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, நிஃப்டி 50 எல்லாமே ஏறி இருக்கிறதால எனக்கு என்னமோ இந்த இயர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேலியை கொடுப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி ரீட்ரெஸ்ட் வந்து ஒரு 4 வாட்டி எடுத்திருக்கு. ஸோ 5வது வாட்டி எடுக்காது, அடுத்த ரீட்ரெஸ்ட்டுக்கு வந்து மேலே தான் போகும் அப்படின்றது என்னோட ஒரு புரிதலாக இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசையாக இருக்குது. இல்லைனா மாவு அரைச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அடுத்த விஷயமா வந்து இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி பிஎஸ்சியை பற்றி பார்ப்போம். ஸோ பிஎஸ்சியில் வந்து இன்றைக்கி என்ன ஆயிருக்கு சென்செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 84,793 அப்படின்றது தான் இன்னையோட ஹை. ஸோ ஓப்பன் ஆனது. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து இன்னைக்கு ஒரு 84,705, அதாவது 84,705 அப்படின்றது வந்து இன்னைக்கோட லோ. இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து லோ பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்த ரேலி தான் இன்னைக்கு ஒரு பெரிய ரேலி சொல்லலாம். இன்னைக்கோட ரேலி பார்த்தீங்க அப்படின்னா ஹை அப்படின்றது 85,473, அரௌண்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ரேலி இருந்தது காலையிலேருந்து. அதே மாதிரி இன்னைக்கு க்ளோஸ் ஆனதும் ஒரு 545 பாயிண்ட்ஸ் அப்படின்றத வந்து நல்ல ஒரு ரீச்சபிளாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சார்ட் பேட்டர்ன் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த நம்ம சார்ட் பேட்டர்ன் வந்து எங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா நேற்று வந்து நம்ம இங்கே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலை வந்து அது கிராஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவலை வந்து இது ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லிட்டு. ஸோ நிஃப்டி 50யும் சேம் இதே ஒரு சார்ட்டில் பேஸில் தான் இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து பிஎஸ்சி வந்து சார்ட் பேஸில் இல்லை, மாறிடுச்சு. ஸோ அடுத்த ரேலிக்கு இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் தெரியுது. அதே மாதிரி தான் என்எஸ்சியும் வந்து தெரியுது. ஸோ நிஃப்டி 50யும் ஸோ வெயிட் பண்ணி இதையும் அடுத்த ரேலிக்கு போகுதா அப்படின்றத வந்து வருங்காலத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். நாளைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி பிரதிபலிக்குது அப்படின்றத பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் ட்ரேட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸுக்காக மட்டும் இந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் பை பண்ணாதீங்க. நான் சொல்ல வந்த ஸ்டாக் வந்து மெசகான் டக் 27 Jan 2400 புட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காலை தான் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெசகான் டக் 27ஆம் தேதி இது எக்ஸ்பைரி ஆகுது. அதாவது இன்னையோட ரேட் 2400 அப்படின்றது வந்து இது வரணும். ஸோ புட்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கரண்ட்டாக 42 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட லெவலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேலிடேட்
ஃபர்ஸ்ட் இதோட லெவல பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெவல் எங்க இருக்குன்னா, ரூ. 84 அப்படின்ற ரேஞ்சில தான் இதோட ஃபர்ஸ்ட் லெவலே இருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்ட்டா அது வந்து எங்க ட்ரேட் ஆயிருக்குன்னா, ரூ. 42 அப்படின்ற ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரூ. 84 வரும்போது தான் நீங்க பை பண்ணணும். அதுக்கு முன்னாடி பை பண்ணக்கூடாது. இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் சார் இங்க இருந்து நீங்க வந்து ரூ. 74 வர்றதுக்கு நீங்க இங்கேயே வாங்கிட்டீங்கன்னா, அந்த ரூ. 74 போதே ஒரு பெரிய டார்கெட் ஆயிடுமே அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். நண்பா, நண்பா வந்து ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரீப்ளேஸ்மென்ட் ஆயி அடுத்து டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா, நம்ம பொறுப்பு இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நம்ம சொல்ல வர்றது ஏன் அப்படின்னா, இங்க வர வரைக்கும் இதோட டெஸ்ட் அப்படின்ற ஜோன்ல தான் இருக்கும். ஸோ இது டெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து இது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட மெயின் சிக்னல், அதாவது மெயின் ஸ்டாக்ல வந்து இதோட கண்டினியூ ரேலி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ரேலி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட்ல வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இந்த இடத்துல நம்ம பை பண்ண சொல்றோம். அதனால நீங்க ரூ. 84 வரும்போது இதை பை பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து ரூ. 74லேருந்து ரூ. 88 அப்படின்றது இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. ஸோ ரூ. 88 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட ஓன் ரிஸ்க்ல அதுக்கப்புறம் வச்சுக்கிறதா இருந்தா ரூ. 104 வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த ரூ. 104 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, ரூ. 122 வர வரைக்கும் பாசிபிள் அதிகமா இருக்கு. ஸோ ரூ. 84 ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒன் பை ஒன்னா இதோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ரூ. 88 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. செகண்ட் டார்கெட் ரூ. 104 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. தேர்ட் டார்கெட் ரூ. 122 அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து தான் பை பண்ணணும். அதே மாதிரி இதோட எக்ஸ்பீரி வந்து இந்த மாதம் 27ஆம் தேதி தான் இருக்கு. அதாவது ஜான்வரி 27, 2026 தான் இது எக்ஸ்பீரி ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கலாம், பயப்பட தேவையில்ல. ஸோ வாங்குறோன்னு நினைக்கிறவங்க எஜுகேஷனல் பர்பஸுக்காக ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ரிஸ்க்ல மட்டும் நீங்க பை பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக்காக வந்து நம்ம இந்த பில்ரைஸ் இண்டஸ்ட்ரி பார்ப்போம். ஸோ பில்ரைஸ் இண்டஸ்ட்ரி வந்து டெய்லி ஒரு ஹையை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ டெய்லியும் வந்து ஒரு 100 கோடிக்கு மேலே வந்து இதில் வந்து ஒரு ட்ரேடுன்றதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கே கொண்டு போய் ஸ்டாப் அப்படின்றத வந்து இங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பைக், சல்லுன்னு ஒரு ஸ்பைக் வருது, அதுக்கப்புறம் ஒரு ரேலி கொடுக்குது, அதுக்கப்புறம் ஒரு புது ஹை ஸ்பைக் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ரேலி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லையும் இல்லை, ஒரு நியூ ஹால் டைம் ஐயை தான் வந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போதான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வரும்போது, இவங்க வந்து ஒரு நவம்பர் மாதம் வந்து ப்ரொமோட்டரே வந்து 99% வந்து இவங்க வந்து ஸ்ட்ரைக் வச்சுருக்காங்க. வெறும் 0.19 தான் ரீட்டைலர்ஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து செபி ரிஜிஸ்டர் படி, செபியோட ரூல்ஸ் படி 30% வந்து நீங்கள் பப்ளிக்கில் வந்து கொடுக்கணும் அப்படின்றதால ரீட்டைலர்ஸ்க்கு 14%, ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து 5% வந்து இவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான்வரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேம் சினாரியோ தான், ஆனால் ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து ஃபாரின் வந்து ஓரளவுக்கு இவங்க வந்து பை பண்ணி வச்சுருந்துருக்காங்க. செப்டம்பரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதே தான் சேம் ஃபாரினர்ஸ் வந்து 1%க்கு மேலே வந்து பை பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது 1%ன்றது வந்து நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டு, நம்மளாலலாம் வந்து அதை ரீச் பண்ணுறதுன்றதே கஷ்டம். ஆனால் இதை வந்து கண்டினியூஸாக பை பண்ணி அடுத்த ரேலியை வந்து இவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் நெட்ஒர்த்து இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹை லெவலில் தான் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பியும் ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி இதோட ரேலி கண்டினியூ ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்கா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் ஆனால் இப்போதைக்கு இதோட பையிங் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து நியூ ஹால் டைம் ஐயை வந்து டெய்லி ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ப்ரைஸில் இருந்து ஒரு 150 ரேஞ்சில் வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ அதை விட்டு கை மீறி போனதால் ஓரளவுக்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். அடுத்த ரேலி 200 மேலே போகுது அப்படின்னா நம்ம வேணால் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டாக்காக வந்து நம்ம இந்த பிஎஸ்சியை பற்றி பார்ப்போம். ஸோ பிஎஸ்சி வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு பையிங் ஜோனில் இருக்குது. நல்ல ஒரு
சப்போர்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸை வந்து தொட்டுட்டு அடுத்த ஒரு பிரேக் அவுட்டுக்கு வந்து இது நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேஞ்ச் நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரேலியை வந்து இது கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் சினாரியோவில் தான் அடுத்த ரேலியை கண்டினியூ பண்ணி இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரேஷன் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த தான் இது வந்து கரெக்டாக அதே ஒரு இடமா வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்த போயிட்டு அடுத்தது ஒரு சின்ன ரேலியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைக் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதே சேம் சினாரியோ தான் இங்கேயும் வந்து ஸ்பைக் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி இது வந்து ஸ்பைக் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். எத்தனை பேர் பை பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது வந்து நம்ம ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஒரு brokerage கம்பெனி ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். டெய்லியும் ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் நீங்கள் வாங்குங்க அப்படின்றதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணல. நம்ம ஜஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன், நீங்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றது தான் இதோட ஒரு புரிதல். ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கும் வந்து அதோட சப்போர்ட் ஜோன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ரேலி வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இங்கே தான் கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து அது இன்னும் சேஞ்சஸ் வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்த வந்து டச் ஆகுதா, அதே மாதிரி வால்யூம் வந்து நல்லா ஸ்பைக் ஆகுது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து பையர்ஸ் இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இது ஒரு ஹால் டைம் ஆகி இல்லை அப்படின்னா ஒரு அடுத்த ரேலிக்கு வந்து இது ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வால்யூம் அதிகமாகிறதால ஸ்டாக் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொடுதோ இல்லையோ அடுத்த வந்து பிரேக் அவுட்டை வந்து பண்ணிட்டு அடுத்தடுத்து ப்ரைஸுக்கு மூவ் ஆகிரும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இந்த ஜோனா வச்சுருக்காங்க, அக்குமுலேஷன் ஜோனா. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கரண்ட்டு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட டேட்டாஸ் என்கிட்ட இல்லை. நேற்று வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ அதுக்காக இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று ஒரு பெரிய ஒரு ரத்த கண்ணீரை வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதுக்கு பிரதிபலித்தது வந்து நைட்டு ஃபுல்லாக யூஎஸில் வந்து ஒரு 0.5% 1%க்கு மேலே வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருந்தது. டவ் ஆகட்டும் இல்லை நாஸ்டாக் ஆகட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை தான் கொடுத்துருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி நிஃப்டி 50 ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் ஒரு ஹை 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஹையில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுபடி பார்க்க போனால் நேற்று வந்து இவங்க ஒரு 3844 கோடிக்கு வந்து விற்று வச்சுருக்காங்க. நம்ம டிஐஸ் வந்து டபுளாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல நேற்று. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து எஃப்ஐஐஸ் வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். நாளைக்கு அதோட டேட்டாவை பார்க்கலாம். ஏன் நான் நம்புகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பை வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி எஃப்ஐஐஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதலாக இருக்குது. ஸோ அது நடக்குதா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பணவீக்கம் சேனல். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆல்ரெடி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதே நியூ இயர் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய கண்ட்ரி வந்து நியூ இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்களும் புத்தாண்டுகளிலிருந்து நல்லபடியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு உங்கள் லைஃப்பை வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ நன்றி மக்களே.